எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு எத பத்தி பார்க்க போறோம்னா, கேள்விகள் கேட்டிருந்தாங்கங்க. அத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஸ்கஷன்ல வர கேள்விகள் என்ன அப்படின்னா, ஷேர்ஸ் வாங்கணும். லிஸ்ட் B11 ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறீங்க. அதுல ஒண்ணுல எவ்வளவு வாங்கணும்? அதெல்லாம் எப்படி வாங்கணும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்தது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனி பத்தி டவுட் கேட்டிருந்தாங்க. தென் எஸ் பேங்க். எஸ் பேங்க் ஒரு காலத்துல நிப்டி 50ல இருந்தது. நீங்க லாங் டேர்மா ஹோல்ட் பண்ண சொல்றீங்க. அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில எடுத்தா அதுல என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது போக யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தென் எஃப்எம்சிஜி செக்டர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் நாட்கோ ஃபார்மா, பயோகானு, இதை பத்தி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோங்க. அதுக்கு அடுத்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோங்க. லாஸ்ட் 1 வீக் நிப்டி 50 பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லைங்க. 23,700, 23,900 இதுக்குள்ளே தாங்க மேலையும் கீழே போயிட்டு இருந்தது. அதுல ஒரு நாள் லீவ் வேற, கிறிஸ்மஸ் ஹாலிடே. தென் பிஐஎஸ் பயங்கரமா வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி இருக்காது. அவங்க அக்ரெசிவா வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. வெக்கேஷன்ல எக்ஸ்டெண்டட் ஹாலிடேல போயிருவாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கு மத்தியிலையும் ஒரு 10,400 கோடி எஃப்ஐஐஸ் வித்திருக்கிறாங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நெட் செல்லர்ஸ் தாங்க இருக்கிறாங்க. போன வாரம் மட்டும் ஒரு 6,000 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. டிஐஎஸ் இந்த டிசம்பர்ல 27,400 crores பக்கமா வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் மார்க்கெட் நிலவரம். அடுத்து கோல்டு பக்கம் போவோம். கோல்டு பக்கம் போன வாரத்துல பெர் கிராமுக்கு 35 ரூபாய் ஏறி இருக்குங்க. 7,100 ரூபாய் இருந்தது 22 கேரட் கோல்டு. இப்ப இந்த வார கடைசியில 7,135 ரூபாய் இருக்குங்க 22 கேரட் கோல்டு. தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்னா அப்படியே ஒரே அடியா சீட்டு கட்டு சரிகிற மாதிரி டமால்னு சரிஞ்சு மேக்சிமம் 85.70 வரைக்கும் போயிடுச்சு. இப்ப 85.38 இருக்குங்க. நான் கடைசியா பார்த்தப்ப நம்ம ட்ரேஸ் பண்ண பாயிண்ட் 84.40. அதுல இருந்து கிட்டத்தட்ட ₹1 டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்குது. ட்ரேட் டெபிசிட் கூடியிருக்கு. 4.2% எக்ஸ்போர்ட் நம்ம குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது உடனடியா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. இது லாங் டேர்ம் நிறைய எக்ஸ்போர்ட் நம்ம நிறைய பண்ணணும். ஜாப்பனீஸ் என்ன கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதை பார்த்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஏன் இதை ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட் நியூஸ் போக ஒரு சில நியூஸஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போங்க. எம்ப்ளாயி அட்ரிஷன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு சில பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல, தென் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ரிப்போர்ட் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 25% அதிகமாயிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அழுத்தம், அது போக அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் சேலரி கம்மியா இருக்கு. ஏற்கனவே ஆனந்த் நாகேஸ்வரன் அவர்கள் சொன்னதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போதைக்கு இந்த சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப லோ சேலரியா இருக்கு. அவங்களோட இன்க்ரிமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சில கம்பெனிஸ் அவர் கடைசி ஒரு 5-6 வருஷத்துல அவரோட ப்ராஃபிட்ஸை பல மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. ஆனா அந்த கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு, தென் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சேலரி ஏறல. இது ஒரு மார்க்கெட் எக்கனாமிக்குள்ள ஒரு டிமாண்டை குறைக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த அட்ரிஷன் ரேட் ஒரு 25% கூடி இருக்குங்க. வேலையை விட்டு அனுப்புறது, இவங்களாவே வேலையை விட்டு வந்துடுறது, இது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் சென்ற வாரத்துல நம்ம பேசியிருந்தோம். இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 50% ஸ்டேக், அதாவது அவங்களோட ஓனர் இருந்து எம்டி சீனிவாசன் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லையா, பழைய எம்டி. தென் காமன் ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து ஒரு சில பெர்சன்டேஜ் வாங்கி ஒரு 50%க்கு மேல அவங்க ஃபுல் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்டை. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டார் சிமெண்ட்ல ப்ரொமோட்டர் குரூப்ல இருந்து ஒரு 859 கோடி ரூபாய்க்கு 8.69% ஸ்டேக் வாங்குறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். இந்த நியூஸ் இருக்கு. தென் இண்டஸ்இண்ட், நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் செக்டர் இருக்கு இல்லையா, அவங்களோட லோன் புக்ல இருந்து ஒரு 1,500 கோடிக்கு பக்கமா அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. தென் பயோகான் நம்ம லிஸ்ட்ல இல்லைன்னாலும் கூட அந்த ஷேர்ஸ்க்கு கண்டினியூஸா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லைங்க. இப்போ ஒரு 2-3 நாளா தொடர்ந்து நல்ல நல்ல செய்திகள்லாம் வருது. நிறைய அப்ரூவ்ஸ் வந்திருக்கு. யூஎஸ் ட்ரக் ரெகுலேட்டர்ஸ் பெங்களூர் ஏபிஐ யூனிட்ல உள்ள அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்ததுங்க. இது பயோகானுக்கு நல்ல நியூஸ். இன்னைக்கு தலைப்புக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்டாக் வாங்குறது. இப்ப நான் B11 இருக்கிற ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னா
நான் வந்து ஒரு மாசத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பேன். என்னுடைய மொத்த வருமானத்துல ஒரு 30% வந்து எடுத்து வைப்போம். அந்த 30%ல ஒரே அடியா வாங்கிட மாட்டோங்க. என்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா குறையுது, இந்த லெவல்ல எது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கம்மியா இருக்கிறதுலையும் 1, 2, 5, 10க்கு மேல வாங்கவே மாட்டோம். அதிகபட்சமே 3, 4 தாங்க வாங்குவோம் நாங்க. அது மாசத்துல எந்த நாள் வந்தாலும் சரி, தனியா எடுத்து வச்சு ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட் 5000, 10,000 எடுத்து வச்சுட்டு அதுல 1, 2 தான் மார்க்கெட் இறங்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வாங்க மாட்டோம். அடுத்த நாள் வாங்குவோம். அவசரமே இல்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த கிராஃபை பார்க்கறது, தென் ட்ரெண்ட் லைனை பார்க்கறது, அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, வேல்யூவேஷன் ரேஷியோஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து ப்ரொமோட்டர்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது. ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து இப்போ B11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா நீங்க B11 ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு 10,000 கிட்ட வரும். ஸோ 10,000ல நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000 மாசம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துலயும் கண்டிப்பா ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்று வந்து இப்போ டாக்டர் ரெட்டி கடைசி ஒரு 10 ட்ரேடிங் செஷன்ல 8-9% பக்கமா ஏறிடுச்சு. ஹீரோ மோட்டார் காப்பை விடுங்க, அது போக அடுத்து இண்டஸ்இண்டு, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 5% குறைஞ்சிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 75ல இருக்கு அப்படின்னா, அங்கேருந்து ஒரு 10% குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். 10% குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வாங்குவேன். அப்புறம் அங்கேருந்து எவ்வளோ குறையுது, என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து எத்தனை பெர்சென்ட் குறையுது அப்படின்றத பார்த்து ஒரு 5%க்கு மேலே போச்சு அப்படின்னா சூட் ஆகுறப்ப நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அது என்னோட ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்களும் அதே மாதிரி, அதாவது ரொம்ப அதிகமான பணத்தை ஒரே ஒரு ஸ்டாக்ல கொண்டு போய் போட்டு உடனே ஒரு 10%, 5% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வித்துட்டு வெளில வர்றது பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஸோ எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வெல்த் அக்யூமுலேட் ஆகும். இதாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்து இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து பிஇ வந்து கம்மியாக இருக்கு, நீங்க வந்து வேல்யூவேஷன் ரேஷியோஸ்ல வந்து பிஇ பாக்குறீங்க, இந்த கம்பெனியை வந்து எப்படி, இது வந்து பிஇ 8 தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சைடு வந்து நம்ம போறதே இல்லைங்க. ஏற்கனவே அதில் தர்மடி நம்ம வாங்கிக்கிறோம். நான் வந்து ஏர்லியரா ஒரு 7 இயர்ஸ் பேக் சர்பவ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க கிட்டத்தட்ட 350-400 ரேஞ்சுக்கு வாங்கினேன். ஒரு 2-3 அப்படின்ட்டு வாங்கி நான் வாங்கின நேரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கு. இன்னைக்கு ஒரு 30-15 அதுக்கு நடுவில் 1 டிஜிட்லாம் போயிட்டு இன்னைக்கு 2 டிஜிட்லாம் அங்கிட்டு வந்துருச்சுங்க. நடுவில் கோவிட் வேற வந்துருச்சு. லைக் இது மாதிரி அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் சைடு போறதே கிடையாது. அதற்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு, ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனியை வந்து நானும் அவரும் ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 60, 61, 59ல வாங்கினோம். வாங்கி அது ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சுங்க. நம்ம வந்து இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ் எல்லாம் பார்க்காத காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 2 வாங்கி, ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வியூங்க. சத்பவ் எடுத்தோம்னா 300லேருந்து அடிச்சு 30, 20, 10 வரைக்கும் வந்துச்சு. இந்த ஆனந்த்ராஜ் அப்படியே ஆப்போசிட், 60லேருந்து அது இன்னைக்கு 800-900ல இருக்குங்க. இது ரெண்டுமே எதையுமே பார்க்காம, பிஇ பார்க்காம, கம்பெனியோட ப்ரொமோட்டர் தெரியாம, எதுவுமே பண்ணாம, எனக்கும் அதுக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட் சொன்னாரு, நானும் வாங்கினேன், அவரு வாங்கினாரு, 2 பேருக்குமே குட் டைம் அது ஏறிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த பெஸ்ட் 11, 10 எடுக்கிறது, கோல்டு ரிலேட்டடா பாக்குறது, தென் வெளிநாட்டுல இருந்து டாலர்ஸா உள்ள வர்ற அந்த ஃபார்மா கம்பெனி, ஐடி கம்பெனி, இந்த பேங்க், இதெல்லாம் வந்து நான் அப்ப எல்லாம் பாக்குறதே கிடையாதுங்க. இப்பதான் பாக்குறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நிறைய செலவுகள் இருக்கு. அது வந்து ரொம்ப ரிஸ்கியும் கூட. ரியல் எஸ்டேட் செக்டார், நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து நம்ம அடுத்து எஸ் பேங்கை பத்தி பேசுவோம் இல்லையா, அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அது எவ்வளவு எல்என்டியே நம்ம வந்து கன்சிடரே பண்றது இல்லைங்க. எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேல எனக்கு அந்த பிசினஸ் பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியல, எனக்கு புரியல அது அந்த பிசினஸ், டு பி ஃப்ராங்க். இப்போ பேங்க்னா என்ன பண்ணுவாங்கன்னு புரியுது இல்லையா. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க என்ன ப்ராஜெக்ட் வருது அதெல்லாம் வந்து செய்திகள் எனக்கு சரியா கிடைக்கிறதுல தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க. அதனால நான் அந்த சைடு போறதில்லை. எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா, தன்னுடைய மகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அந்த ஷேர்ஸை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்ததாகவும், அது 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 10, 20, 30 ரூபால இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 25 வருஷம் ஹோல்ட் பண்றப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ற காலத்துல அது உள்ளேயே தான் இருந்துச்சு, நிஃப்டி 50லயே இருந்ததுங்க.
அண்ட் 2019 இந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறையா லோன் கொடுத்து அதெல்லாம் திருப்பி வாங்க முடியாமல் இந்த எஸ் பேங்க் வந்து பயங்கர ப்ரெஷர் ஆகி தென் எஸ்பிஐ வந்தாங்க, தென் ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் வாங்கினாங்க, தென் ஐசிஐசி எல்லாம் சேர்ந்து அந்த பேங்க் உயிர் கொடுத்து இப்போ அந்த பேங்க் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இன்னமும் வந்து பி 39, 30, 40 கிட்ட இருக்குங்க, 30 கிட்ட இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. என்ன முக்கியமா அந்த செய்தி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து 10 எடுத்தோம்னா அதுல 3 வந்து சரியில்லாம போயிடும். 10 ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்றோம்னா அதுல 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது, 2 வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும், தென் ஒரு 2 வந்து ஒரு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு 2 இதுல லாஸ் இருக்காது, ஒரு இதுல பெரிய லாஸ் இருக்காது, 3 வந்து அவுட். இது யார் சொல்றது அப்படின்னா பீட்டர் லிஞ்ச் லேர்ன் டு என் புக்ல அவரே எழுதுறதுங்க. மொத்தம் நீங்க வந்து 10 ஸ்டாக் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 7 ஸ்டாக் தப்பிச்சுக்கும். என்ன ஆனாலும் ஒரு 3 ஸ்டாக் வந்து அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாருங்க. இதுல நம்ம வந்து ஒரு 11 வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுல நிப்டியில உள்ளது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. அதுல நிப்டியில உள்ள கம்பெனியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கம்பெனி இருக்கு. அது போக பேங்கிங்ல தான் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அதுல ஒரு பேங்க் தான் பி ரொம்ப அதிகம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். மற்றபடி டிஎம்பிக்கும் கம்மி தான், இண்டஸ்இண்டுக்கும் கம்மி தான். ஆக இந்த லிஸ்ட் இருக்கு அப்படின்னா 10மே வந்து பேரலா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்றது பீட்டர் லிஞ்ச் அவர்களோட கருத்துங்க. அது வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவர் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அந்த மாதிரி நிப்டி 50க்குள்ள இருந்து அதுல ஃபெயிலியர் ஆகி நிப்டி 50 விட்டு வெளில வந்து 300ல இருந்து 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு இந்த ஷேர் வந்தது, இது மாதிரி வந்து நடக்க தான் செய்யும். அந்த ப்ரொமோட்டரை வந்து அதுக்கு தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து இன்டெப்தா அனலைஸ் பண்ணணும். அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, எத்திக்கலா இருப்பாங்களா. இப்போ இவரை வந்து 2020ல் இவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ராணா கபூர் அப்படின்னு நினைக்கிறேங்க, ஃபைல் பண்ணி ஜெயிலில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஏப்ரல் 2024 தான் பெயிலில் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து லோன் கொடுத்து அந்த லோனை வந்து திருப்பி வாங்க முடியாமல் அவங்க இந்த பேங்க் வந்து போண்டியானது தான் செய்தி. அந்த செய்தி நமக்கு தெரியும், ப்ரொமோட்டர் பற்றி நம்மளுக்கு இன்டெப்தா தெரியாது. ஸோ இந்த 3 கேள்விகளுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தாங்க. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், நம்ம இதுலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரே இருக்காதுங்க B11ல் நீங்கள் பார்த்தோம்னா. தென் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ், மினிமம் குவான்டிட்டிஸ் 1, 2, 5, 10க்கு மேலே நம்ம போகவே கூடாது. நம்ம பேசுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ், ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம். கம்மியாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா, 2 வாங்கியிருந்தோம் 3 வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணுறது ஈஸி, கம்மியான லாஸ் தான் இருக்கும், ஆவரேஜ் பண்ணிக்கலாம். தென் ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ப்ரொமோட்டர் வந்து எத்திக்கலா இருக்கிறாங்களா, இந்த எஸ் பேங்க்ல நடந்த மாதிரி வேற எதுலையும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். அதை வந்து தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். தென் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னது போல 10ல் 7 பெர்ஃபார்ம் பண்ணும், 3 அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. பட் நம்ம 11 எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 11 வந்து நம்ம பெஸ்ட்னு பார்த்து தான் எடுத்து வச்சிருக்கோம். அதனாலதான் B11 வச்சிருக்கிறோம் இல்லையா. இதுல ஒரு பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னது போல ஒரு 30% வந்து வெளில போறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவரு நம்மளுக்கு எல்லாம் முன்னோடிங்க. அதை அவரை சொல்றதை எடுத்துக்கிறது தான் வந்து நல்லது. நம்ம வந்து பெஸ்ட்னு ஒன்று எடுத்து நம்ம வந்து நம்மளோட ப்ரொமோட்டர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து அதை பற்றி படிச்சு பாருங்க. தென் மற்ற இதெல்லாம் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுவாங்க, யூஎஸ்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஷேர் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதில் நிறைய எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்கும், ஃபெயிலியர் ஆனதெல்லாம் இருக்கும். பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னது போல ஒரு 10ன்னா ஒரு 15-20ல் ஃபெயிலியர் ஆனது வந்து அவர் சொன்ன மாதிரி 5-6 ஃபெயிலியர்ஸ் இருக்குங்க. அந்த ஃபெயிலியர் லிஸ்ட்டை பார்த்து இதில் ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யாரும் உள்ள புகுந்துடக்கூடாது. அவ்வளோதான் காரணம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இந்த கேள்விகள்லாம் தாங்க இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நினைச்சோம். அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற கேள்விகள்லாம் பார்ப்போம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இன்னும் எழுதுங்க கீழே, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.